ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி, அதாவது குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, சித்த யோகம், பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், கடகராசி வேறு, குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு. நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரலும் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார். வக்ரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது வலு இழந்து போகுதல், இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை. ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும். இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது. இப்போ பார்த்தாலேயானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. பகை என்பது எதுவுமே கிடையாது. அதை தவிர எதிர் இடத்துல போயிட்டார், அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால இதுவாக கொடுத்துருவார். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது. ஒன்று குரு பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அசுபப்படாது. அது குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம். அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி, குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமானா தோல்வி கிடைக்காது, வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார், அவ்வளோதான். சரி, இப்போ குரு ரிஷப ராசியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும், அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடத்துல விழும். அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 9 அப்படின்னு 2 இடத்த சொல்கிறோம். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கன்னியிலையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது. இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவை ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசிக்கும் 12வது ராசிக்கும் அவர் அதிபதியாக வரார். 9வது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம், அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது, தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள், அதை தவிர பாக்கியங்கள், மூதாதையர்களின் சொத்துக்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நினைக்காமலேயே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது குருவினுடைய இயல்பு. அதனால தான் குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் அதீத பலப்படும்னு சொல்லக்கூடியது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம், நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இதில் குரு அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12வது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். செலவுகளும் கரெக்டாக பார்த்து செலவு பண்ணணும், தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது. அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். மத சம்பந்தமான விஷயங்கள், மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும். அமைச்சர்கள், அது தவிர கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குற டீச்சர், ப்ரொஃபஸர்ஸு, அது தவிர கோல்ட் ஸ்மித்து, அது தவிர பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்திங்கன்னா கேஷியர்ஸு, அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம். குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, தனகாரகன்னு சொல்லக்கூடியவர்.
அது தவிர வந்து குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் வந்து பார்த்தேனால் குரு அந்த புத்திர காரக ஸ்தானத்தையோ புத்திர காரகனையோ பார்த்தாரேயானால், அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. அவளுக்கு வந்து குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, இப்போது குரு பார்த்தீர்களேயானால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 அதையும் சொல்லிட்டோம். குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும், அதை தவிர பார்த்தேனால் குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன். உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க. இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தடவையாவது, அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும். இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும். சரி, இதற்கு பிறகு பார்த்தேனால் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம், விநாயகர், அதை தவிர வந்து சந்தன மரம், அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தட்சிணாமூர்த்தி, மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் துண்டு, மஞ்சள் கலர் ஆடைகள், அதை தவிர பார்த்தேனால் கொண்ட கடலை, இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. தங்கம், இதெல்லாம் வந்து குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. இது குருவை பற்றி சொல்லும்பொழுது சொல்லிட்டே இருக்கலாம். குரு அப்படின்னு சொன்னோமேயானால் குருவினுடைய எளிய பரிகாரங்கள் சொல்லக்கூடியது வந்து வியாழக்கிழமையில் மூக்குக்கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ சிவன் கோவில்லையோ இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா, குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும். எப்படி வரும்னா, தனக்காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து அந்த காலகட்டத்தில் வராது. அதனால் பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது தவிர புத்திர பாக்கியம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே மிகுந்த இது காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம். யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன். இதை தவிர வந்து ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா, அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, எனக்கு 40 வயசு 50 வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டு ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள், ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பாள், துலாத்தில் இருப்பாள். அதனால் வந்து ஆனாலும் இது விருச்சிகத்தில் இருப்பாள். இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள், காலரை முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும் ஒரே ராசியில் பார்த்தேனால் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய
அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும், அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும். அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி 11/2/2025 முதல் 11/5/2025 வரை உண்டான பலன்கள். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த வக்கர குரு நிவர்த்தி அப்படின்னு பார்த்தேனால் 11/2/2025 வரக்கூடிய காலகட்டம். ஒரு 90 நாள் இருக்குது. இதில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கர நிகதியில் கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் இருந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பண வரவு கொஞ்சம் தடைப்பட்டிருக்கும், செலவுகள் தேவையில்லாத செலவுகள் இருக்கும், குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருந்திருக்கும். இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்திலேயே அவர் போய் உட்காந்துருக்கார். அதாவது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதை தவிர ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாளர். அதாவது 12ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த 90 நாட்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக வருது. அதாவது வக்கரகதி அடைகிறார் சுக்கிரன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த 90 நாட்களும் குரு அடுத்து பெயர்ச்சியாகிற வரலும் இங்கே இருக்கார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா 2/12 பரிவர்த்தனை வர்றது பெரிய விசேஷம். வீட்டில் சுப செலவுகள் நடக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எந்த ஒரு வார்த்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் அந்த வார்த்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காலகட்டமாக அமையும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு பொதுக்கூட்டம், அந்த பொது விஷயங்களில் தலையிடுபவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரே 9ஆம் அதிபதி. அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி. அவர் பாக்கியஸ்தானாதிபதி. மிகப்பெரிய பாக்கியத்தை பண வரவில் அவர் கொடுக்க போகிறார். அதை தவிர பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டிலிருந்து திடீர் பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் சுப செலவுகள் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 6, 8, 12 இந்த 3 இடத்தை பார்க்குறது ரொம்பவும் விசேஷம். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் கேது இப்போ உட்காந்துருக்க. கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால் நிச்சயமாக, அதாவது உங்களுக்கு பார்த்தாலேயானால் இப்போ குருவின் பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ராகு கேதுவின் பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தாலும் குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்கறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம் வரும். புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம்னா புதுசாக வீடு மனை வாங்கிறதுக்கும் தொழிலில் அபிவிருத்தி பண்ணுறதுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் இந்த குரு வக்கர நிவர்த்தியில் கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைந்த இடத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் திடீர் பண வரவு, ஏதாவது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இன்சூரன்ஸு, அதை தவிர ரேஸு, லாட்ரி, ஷேர்ஸு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் பண வரவு. நீங்கள் எதிர்பாராத ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்கிரிப்டின் மூலியமாக ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு ஏற்றம் உங்களுக்கு அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தில் குரு பார்க்கறதுனாலையும் அவரே 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறதுனாலையும் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்கவாளுக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் அதீதமான வெற்றியும் அபிவிருத்தியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த
மேஷ ராசி அன்பர்களுக்கு குருவினுடைய 2ஆம் இடத்து வக்ர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் மேஷ ராசி குரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. பரிவர்த்தனை யோகம் பெறுவதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் அதீதமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. புதிய கடன் ஏற்படும். தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழில், அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். கூட்டாளிகள் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் அதீத வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் 90 விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தாலேயானால் ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். பொதுவாகவே ரிஷப துலா ராசிகளுக்கு குரு அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதில்லை. இருந்தாலும் இப்போ பார்த்தோன்னா வக்கரகதியில், அதாவது வக்கர நிவர்த்தியாகி பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் பார்த்தாலேயானால் குருவும் சுக்கிரனும் அவரவர்கள் ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமம். இப்போ பார்த்தோன்னா குரு ரிஷபத்திலையும் சுக்கிரன் மீனத்திலையும் இருக்கிறதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக கலைத்துறையில் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பின்னடைவு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 120 நாள், 4 மாதம் 5 மாதமாக புதுசாக ப்ராஜெக்ட் போடலான்னு பார்த்தா அதில் ப்ராஜெக்டில் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, மாற்றங்கள் வரக்கூடிய, அது தவிர பிரம்மாண்டமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதும், சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதும், பரிவர்த்தனை யோகத்தில் ராகுவோட குரு சேர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் இந்த வக்ர நிவர்த்தி பயிற்சியில் பார்த்தேனால் குருவினோடது குரு ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். பரிவர்த்தனை யோகம் வேறு பெற்றிருக்கார். அவரே 6ஆம் அதிபதியாகவும் இருக்கார். சுக்கிரனே 6ஆம் அதிபதியாக இருந்து உச்சம் பெற்று போகிறதுனால புதிய கடன் வழக்கு இது எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உண்டான பிரச்சனைகளில் நல்ல சுமூகமான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் அவர் 8, 11 அதிபதியாக இருக்கிறதுனால மறைந்த இடத்தில் வெளிநாடு போய் இல்லைன்னா வீட்டை விட்டு மறைந்து இருந்து அங்கே இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் ராசியில் குரு பகவான் இருந்து அவர் 5, 7, 9 அப்படின்ற பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கன்னியையும், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தையும், மகரத்தையும் 10ஆம் இடமாகவும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா குருவும் வக்கரமாக இருக்கார், கேதுவும் வேறு 5ஆம் இடத்துல இருந்ததுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள், அதுவும் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்கள், குழந்தைக்கு ஏங்கி தவிப்பவர்களுக்கு கண்டிப்பாக இப்போது குழந்தை பிராப்தி இந்த காலகட்டத்தில், அதாவது 11/2 11/5 கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய
கரு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்செமினைசேஷன் இதெல்லாம் பண்ணுறா இல்லையா, இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் கேத்து மாறினதுக்கப்புறம், ராகு கேத்து மாறினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 26 நாளுக்கு அப்புறம் பார்த்தாலேயானால் ராகு கேத்துவும் மாறிடும். அந்த காலகட்டத்தில் 26 நாள்லேருந்து 11/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பண்ணேன்னா நிச்சயமான சக்ஸஸ் வரும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 5ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வங்கள் வரும். தந்தையின் மூலியமாக பண வரவு, தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சரி, ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா குரு பார்வை வந்தாச்சுன்னு அர்த்தம். இவ்வளவு நாளாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளம் யுவதிகளுக்கு பார்த்தேடையானால் திருமணம் தட்டி போய் கொண்டே இருக்கும். இது தட்டி போய் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் குரு, அவர் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குருன்றவர் பலம், குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு கேட்போம். ஏன்னா திருமணம் ஆகணும்னா குரு பலன் வரணும், குரு பலம் வரணும் அப்படின்னு சொல்லுவாள். குருவனுடைய பார்வை இருக்கணும். 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலே திருமண பந்தம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுக்கு அந்த திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திருமண பிராப்தி ஏற்படும், குழந்தை பிராப்தியும் ஏற்படும். குழந்தை, அதாவது திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தைகளுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தியும் ஏற்படும். தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். ஏற்கனவே சனி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று கும்பச்சனியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 9, 10 அதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கார். அது தவிர 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அதீத லாபங்கள் உண்டு. அதுவும் இந்த சுக்கிரனுடைய, அதாவது ரிஷபத்தினுடைய தொழில்கள் பார்த்தீர்களேயானால் இந்த காலகட்டத்தில், அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த இது கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரை, பெரிய திரை, அதை தவிர பால் பதனிடும் தொழில்கள், அதை தவிர இந்த இது வெள்ளை ஆடைகள், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள், இது கலைத்துறையில் ஏற்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர அழகு சாதன பொருட்கள் செய்யக்கூடியவர்கள், அழகு சாதனை நிலையங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர இந்த கிளாஸ் வளையல், அந்த மாதிரியான இது விற்கிறவங்க, வளையல் போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த குருவினுடைய விஷயங்கள், அதாவது குருவினுடைய வக்கர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. இவா நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய பார்சாரதி கோவில், திருவல்லிக்கேணி பார்சாரதி கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பார்சாரதி கோவில் ஏன் சொல்கிறோன்னா, கீதை உபதேசம் செய்ததனால் கண்ணபிரான் குருவாக சொல்லப்படுகிறார். அதனால் பார்த்தசாரதியை போய் சேவிச்சுட்டு வர்றதுனால இவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியமும் குழந்தை பிராப்தியும் எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்படும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி, குழந்தை பிராப்தி உண்டு, உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், திருமண யோகம் உண்டு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டம், தந்தையின் மூலியமாக அபரிமிதமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பரிவர்த்தனை யோகம் பெற்றதினால் குருவும் சுக்கிரனும் லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும். புதிய கடன் வாங்கி அதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு பொன்னான மற்றும் 95 விழுக்காடு இருக்கக்கூடிய நிவர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தீங்கன்னா, குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்களுடைய ராசியின் 7 பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், உங்களுடைய களத்திர ஸ்தானத்தின் அதிபதி.
அது தவிர வந்து எதிர்காலத்தை பற்றி குறிக்கக்கூடியது, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பற்றி குறிக்கக்கூடியது, உங்களுடைய சொந்த தொழிலை குறிக்கக்கூடியவர். இவர் 12ஆம் இடத்துல போயிருக்கார் அப்படின்னும் பொழுது என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் வக்கர நிவர்த்தி அடைகிறது மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வீட்டில் சுப செலவுகள் வரும். சுப செலவுகள் வருதே சார், என்ன சார் அது சுப செலவுகள் சொல்லிட்டீங்க, ஆனால் வருமானத்திற்கு வழி என்ன அப்படின்னா, தொழில் ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டின் அதிபதியான குருவும் 12ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். இந்த 90 நாட்களும் அவள் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும், புதிய முதலீடுகள் தொழிலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த பிஆர், அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால மறைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்பவர்கள், அதாவது வீட்டை விட்டு வெளியில் இருப்பவர்களுக்கு அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த 90 நாட்கள் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தாய் கல்வி ஸ்தானத்தை குறிக்கும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை குறிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு புதிய வீடு மனையாக வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த ராகுவும் கேதுவும் அதாவது அவர்கள் மாறக்கூடிய காலகட்டத்திலிருந்து பார்த்தோம்னா குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த 90 நாட்களில் குருவின் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஆரம்ப கல்விகள் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம். அதாவது 10வது வரலும் படிக்கக்கூடிய வாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதனால் என்னென்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. புதிய வேலை வாய்ப்பு, புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தோம்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தது, ஏனால் இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதால உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள். அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக வம்பு வழக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததே, ஆனால் அந்த வழக்கு பிரச்சனைகள் எல்லாமும் சுமூகமாக தீரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடம் வலுப்படுறது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, அது தவிர வந்து இன்சூரன்ஸு, அது தவிர திடீர் பணவரவு, வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வந்து நிலத்தின் மூலியமாக வரக்கூடிய பணங்கள் அதிகமாக வரும். அதாவது நிலத்தின் மூலியமாகனா தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி வச்சுருந்த நிலம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்து அதன் மூலியமாக நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதுவும் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், கவிஞர்கள், கலை உலகத்தில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, அது தவிர பார்த்தாலேயானால் இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, அது தவிர ஏர்டெல், ஜியோ இதிலெல்லாம் வேலை செய்கிறவங்க, இதை தவிர பார்த்தோம்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவர்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். ஏன்னா 5ஆம் அதிபதியே 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். தொழிலில் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம், திடீர் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று போது இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்கர நிவர்த்தி பார்த்தாலேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு குருவின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னா சுவாமிமலை போயிட்டு வாங்கும். அதாவது அப்பனுக்கே வந்து குருநாதராக இருந்ததுனால முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன் பேர், அங்கே போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது
மிதுன ராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அதீதமாக முதலீடு செய்யக்கூடிய பாக்கியம். புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு நல்லபடியான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர குரு நிவர்த்தி அமைய போகிறது. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படின்றது 11/2/2025 11/5/2025 வரலும் வருது. இவ்வளவு நாளாக வக்கரத்தில் குரு இருந்தார். ஒரு 120 நாளாக உங்களை படாத பாடுபடுத்தியிருப்பார். அஷ்டமத்தில் சனி, 11ஆம் இடத்துல குரு நல்லது பண்ணுவார் நினச்ச நேரத்தில் உங்களுக்கு பெரிய, அதாவது 120 நாள் வக்கரகதியில் போய் உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகப்படுத்தி பணவரவு எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணியிருப்பார். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் 11ஆம் அதிபதி அவர் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பாக்யஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. அவர் 11ஆம் வீட்லேயும் 11ஆம் அதிபதி 9ஆம் வீட்லேயும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் வருது. 9-11 பரிவர்த்தனை ஆறுதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். அதாவது இவ்வளவு நாளாக காத்துன்றிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் தொழிலில் வரப்போகிறது. ஏன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதியே உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் பெரிய ஏற்றம், சகோதர சகோதரிகளால் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய அதாவது பார்த்தோம்னா 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால சிறு சிறு தடைகள் நிச்சயமாக வரும். தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவிற்கு குரு பகவான் இந்த ஒரு 90 நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு 11ஆம் இடத்துலேருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுக்கு ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெறுறதுனாலையும் ராகுவோடு சம்பந்தப்படுறதுனாலையும் ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் ராகு அதீதமான விஷயங்கள் பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார். இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்க முடியாத அளவுக்கு பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு திடீர் வேலை கிடைக்கும். அதுவும் இவ்வளோ நாள் வாங்கின சம்பளத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். அதாவது பசங்க இந்த எக்ஸாம், அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு மாஸ்டர் டிகிரிஸ் எக்ஸாமுக்கு பார்த்துட்டு இருந்தது. ஆனால் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. அதாவது ஜோதிட சொல்லில் சொல்லக்கூடியது ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமானம். அதனால் நல்ல யோகத்தை உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை அருளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்கள் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவானின் பார்வையான 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியிலையும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்திலையும் உணருது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார்.
இவ்வளவு நாளாக வந்து முயற்சிகளில் சிறு சிறு தொய்வு ஏற்படக்கூடிய காரணங்களாக இருந்திருக்கும். ஏன்னா கேதுவும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் சற்று பின்னடைவை கொடுத்தே அவர் வெற்றியை கொடுப்பார். இப்போ குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எழுத்து பணியில் இருக்கவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க, வேளாண்மை பண்ணுறவங்க, பயிர் பண்ணுறவங்க, அது தவிர ஆட்டோ ரிக்ஷா, வேகமாக உணவு பதார்த்தங்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி இதில் வேலை செய்கிறவங்க, அது தவிர வந்து பால் பதனிடும் வியாபாரம், பால் வியாபாரம், தண்ணீர் வியாபாரம், இதெல்லாம் வந்து அமோகமான ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்க போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். ஏன்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவரே புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். இதனால் இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்கள் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் ஏற்கனவே எளிதான அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை தவிர நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் போய் சேவிச்சுட்டு வர்றதும், இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வியாழக்கிழமை 3 நெய் விளக்கு போட்டுட்டு வர்றதன் மூலியமாகவும், மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு பார்த்துடையாலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், திருமண பாக்கியம் கொடுக்கும், முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எழுத்துப்பணி, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, அது தவிர பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி இவ்வளவு நாள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக பாக்கியங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் மாணவர்களுக்கு ஏற்படும். தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டம். வேலையின் மூலியமாக இருக்கக்கூடிய வேலையில் ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குருவின் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தால் சனி 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகளையும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுக்கு 85 விழுக்காடு இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த குரு வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும், என்ன மாற்றத்தை கொடுக்கும்ன்றதையும் பார்க்கலாம். குரு 10ஆம் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். வக்ர நிவர்த்தி ஆகிறது 10ஆம் இடத்துல குரு இருந்தார். 10ஆம் இடத்தில் தனித்த குரு இருந்தார். தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த வாட்டி பார்த்தோம்னா இந்த 90 நாளும், அதாவது 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கார் குருவினுடைய வீட்டில். அதனால் பரிவர்த்தனை யோகம் வருது. இதன் வழியாக பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம், மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மறைந்த இடம் அப்படின்னு சொன்னால் எதிர்பார்க்காத இடம், அதாவது ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள், இன்சூரன்ஸு, என்றைக்கோ பணத்தை போட்டு வச்சுருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல், அது திடீர்னு நிற்கும். அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் தரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்தாலேனால் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது விசேஷம். இவ்வளோனால ராசிக்கு 2ஆம் இடத்துல தனித்த கேத்துவாக இருக்கிறதுனால பேச்சில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். கேத்துவை வக்கர குரு பார்க்குறது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு பேச்சை பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணத்திற்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா வக்கர நிவர்த்தி அடைந்த குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றம். 10ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதுனால சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம். அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம். அதுவும் ஃபிலிம் டைரக்டர்ஸு, அது தவிர ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க, ஃபிலிம் டைரக்டர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அது தவிர அரசியல் தலைவர்கள், அது தவிர அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அட்மின் இன்சார்ஜ், அது தவிர பொதுவான அட்மின் ஹெச்ஆர், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வக்கர நிவர்த்தி பயிற்சி குரு 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம்ன்ற 3 இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பணம் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் 26 தேதியில் கேத்துவும் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். 2ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோட உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். அதை தவிர பார்த்தோன்னா வீடு மனைக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அதுவும் 6ஆம் இடத்தை பார்க்கறனும் போது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்த குரு பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் அது சுமூகமாக கையாண்டு நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த 10th ஸ்டாண்டர்ட் வரலும் இருக்கக்கூடிய இளநிலை கல்வின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதுசாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது. அதை தவிர பார்த்தாலேயானால் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் உங்களுடைய பேரிலேயே அமையக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் அவர் 3-10 அதிபதின்றதுனால தொழிலில் போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திரு ஆதனூர் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் அங்கே இருக்க பெருமாள் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் குருவிற்கு உண்டான சன்னதின்னு சொல்லக்கூடியது. அதனால் அங்கே போய் பண்ணுறதன் மூலியமாக அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம். கேத்து மாறினதற்கு அப்புறம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதனால் எதிர்பாலனத்தவரையோ
கூட்டு தொழிலையோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும், அது தவிர 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தை நிச்சயமாக செய்வார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திரு ஆதனூர் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுக்கு 75 விழுக்காடு இந்த குரு வக்கர நிவர்த்தியின் மூலியமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோனா வக்கரகதியில் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் அவங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா எப்பொழுதுமே இந்த ஜோதிட சொல் சொல்லக்கூடியது ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவான். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தாரேயானால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இப்போ 9ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியும் அடைகிறார் குரு. உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலம். இவ்வளவு நாளாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கும். கண்டிப்பாக போஸ்ட் கிராஜுவேஷன் அங்கே போய் பிஜி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். அதற்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறார். 9ஆம் அதிபதி 7ஆம் இடமான குருவின் வீட்டிலும் 7ஆம் அதிபதியான குரு 9ஆம் வீட்டிலும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை புத்திர காரகனே பார்க்குறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயமான ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதும் ராகுவோடு சம்பந்தப்படுறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்தை உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்துப்பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இதில் இருக்கிறவங்க, இந்த அலைக்கற்றையில் இதில் வேலை செய்கிறவங்க, இந்த 2G 4G அந்த மாதிரியான அலைக்கற்றலை வேலை செய்கிறவங்க, அது தவிர பேப்பர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, லைப்ரரியன்ஸு, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அதாவது புல்லாங்குழல், கிட்டார் இந்த மாதிரியான விஷயங்கள் வாசிப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் பாட்டு பாடக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் சமசப்தமத்தில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஏற்கனவே 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான தடங்களையும் உடைத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எதிராளிகளே அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கினாலும் நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் சென்னை பாடி பக்கத்தில் இருக்கிற திருவலிதாயம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே அதாவது வலிதாயநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவன். அந்த சிவனை குருவே வணங்கினார் அப்படின்றது கதை இருக்குது. என்னென்னா குரு ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சதுனால அவருடைய அண்ணன் மனைவியான மேனகா அவர்களை சபித்து விட்டதாகவும் அதற்காக அங்கே பிராயச்சித்தம் பண்ணி தவம் இருந்து குருவுக்கே அங்கே பிராயச்சித்தம் ஏற்பட்டதுனால அந்த ஒரு கோவில் ரொம்பவும் விசேஷம். திருவலிதாயம் ரொம்பவும் விசேஷமான கோவில். அங்கே போயிட்டு வாங்க. எல்லா விதமான ஏற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% மேலே உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் ஏற்றம், நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை இருக்கும். திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்துப்பணி, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், பேப்பர் சம்பந்தப்பட்ட தொழில், லைப்ரரி சம்பந்தப்பட்ட தொழில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாக்கியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் மூலியமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் வரும். குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கோல்டன் பீரியட்னு சொல்லக்கூடிய காலமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமையும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த வக்ர குரு நிவர்த்தியாரர் இப்போ குரு வக்ர நிவர்த்தியார காலகட்டம், அதாவது 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தியாயிடுறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார். என்ன சார் இது 8ஆம் இடத்துல போய் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்ல வரீங்களே அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, உங்களுடைய ராசிக்கு 3, 6ன்னு 2 மறைந்த ஸ்தான அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இவர் வக்கரகதியில் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இப்போ வக்கர நிவர்த்தி ஆனதிலிருந்து உங்களுக்கு நல்ல ஏறுமுகமான காலமாக அமைய போகிறது. இது 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறார். அதாவது மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். அது குருவினுடைய வீடு. குருவின் வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனின் வீட்டில் குருவும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கும் 8ஆம் அதிபதியும் 2 பேருமே சுக்கிரன் தான். அதனால் அவர் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு வந்தே தீரும். இதுவரையிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 120 நாளில் ரொம்ப ப்ரெஷர் அனுபவிச்சிருக்கீங்க. தேவையில்லாத ப்ரெஷரெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம், மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வெளிநாடு போகணும்னு பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு வேலையின் மூலியமாக நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். வேலையின் நிமித்தமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். புதிய கடன் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வு விஷயங்களில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 8ஆம் இடம் 6ஆம் இடம் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. அதாவது 6-8 பரிவர்த்தனைன்றது பெரிய விசேஷம் இல்லைன்னாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். ஏன்னா இந்த ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கார். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதாவது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கு போனாலும் சுமூகமான முடிவு சேரக்கூடிய வாய்ப்பு. போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கும்.
இருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சிறு சிறு பயம் இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து பரிவர்த்தனை ஆகுது. அதனால் நம்மளுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் மூலியமாக இது கிடைக்குமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் அதை தவிர 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போக ஸ்தானத்தை சொல்கிறோம். ஏற்கனவே கேத்து பகவான் அங்கே இருக்கிறதுனால தூக்கத்தை நிச்சயமாக கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தூங்கவே விட மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் 1.5 வருஷமாகவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள், படுத்தா தூக்கம் வராது, பிரச்சனைகள் தலைக்கு மேலே ஓடிண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம்னாலும் தலைவலியாக இருந்துகிட்டே இருக்கும். புதுசாக ஒரு பொசிஷன் எடுத்து பண்ணலாம் அப்படின்னும்பொழுது அதில் சிறு சிறு தடங்கள் வரும். வெளியூர் போகலான்னாலும் அந்த காலகட்டத்தில் தடங்கள் வரும். இப்போ பார்த்தா குருவின் பார்வை 12ஆம் இடத்தை உணர்த்தும். கேது பகவான் 26/4/2025 மாறி அவர் சிம்மத்துக்கு போடுறார். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதும் 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறதும் பார்த்தேன்னா உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக ஹையர் பொசிஷன்ஸ் கிடைச்சி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவரே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆர்தும் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். இப்போ நீங்கள் போய் லோன் ஏதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு அதாவது அந்த இளநிலை கல்வின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி 10th +1 +2 அந்த மாதிரியான கல்வி படிக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் ஆட்சி பெற்று போகிறதும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆர்தின் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒரு அதாவது மதுரை பக்கத்தில் பார்த்தோன்னா இந்த மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தோன்னா சித்திரரத பெருமாள் அப்படின்னு இருக்கக்கூடியவர். அவர் அங்கே போய் குருவும் சுதர்சன ஆழ்வாரும் சுயம்புவாக வந்ததாக சொல்லக்கூடியவர். ஏன்னா குரு பகவான் அதாவது தேவர்கள் எல்லாம் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்கும் பொழுது தேவர்கள் செத்து போயிட்டே இருக்கும் பொழுது மிருத்ய சஞ்சீவினி அந்த மந்திரத்தை சுக்கிர பகவான்கிட்டேருந்து கற்றுக்கணுன்றதுக்காக குருவினுடைய பையனை அனுப்புகிறார். கசன்னு பேர். அந்த குருவினுடைய பையன் மூலியமாக இவர்களுக்கு சேர வேண்டியதை அசுரர்கள் கண்டுபிடிச்சு அவரோட சாம்பராக்கிடுறார். உடனடியாக அவரை மீட்டு தரணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிட்டு அதன் மூலியமாக சுதர்சன ஆழ்வார் மூலியமாக அந்த கசனை உயிர்ப்பித்து கொண்டு வந்ததாக ஒரு சரித்திரம் இருக்குது. அதனால் குருவினுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது மதுரையில் இருக்கக்கூடிய குருவித்துறைன்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம். போட்டி தேர்வில் வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல தூக்கம் இருக்கும். உடல் உழைப்பு போய் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல வல்லமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்ப்பதனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர உங்களுடைய பேச்சின் நளினம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
மொத்தத்தில் பார்த்தாலேனா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 80லிருந்து 85 விழுக்காடு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமைய போகிறது. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இந்த வக்கர குரு நிவர்த்தி காலகட்டம் பார்த்தோம்னா 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான காலகட்டம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-5க்கு உடையவர். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம், 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம், ரெண்டுமே அவருடைய காரகத்துவத்தில் வருது. அதனால் மிகப்பெரிய சுபராக கருதக்கூடியவர். அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு மிகவும் ஏற்றமானவர். இந்த குரு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையினால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவ்வளவு நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் யுவதிகளுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு. அது தவிர பார்த்தலையானால் எதிராளிகளின் மூலியமாக வரக்கூடிய தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் ஒர்க்கிங்கில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தின் அதிபதி அவர் 7ஆம் இடத்தின் அதிபதியின் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலும் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். அதுவும் 5-7 பரிவர்த்தனை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமாய ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் பார்த்தோன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறதன் மூலியமாக பார்த்தோன்னா நினைத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லக்கூடியது, அதுவும் காதல் வயப்பட்டாலும் பெற்றோர்களின் சம்மதத்துடன் நடக்கக்கூடிய திருமணமாகவே அமையும். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறதுனால திருமண பாக்கியமும் நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உண்டுன்னு சொல்லும். அதை தவிர குருவின் பார்வையின் மூலியமாக, அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குருவின் பார்வைன்னு சொல்லக்கூடியது குரு உங்களுடைய ராசிக்கு 11, உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எது எடுத்தாலும் வெற்றி பெறும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பார்த்தலையானால் எது எடுத்தாலும் லாபம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால சுக்கிரனும் 11ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக 2வது திருமணம், அதாவது தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ திருமண பந்தத்திற்கு பிறகு அவர்கள் 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு 2வது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா ராசியிலேயே குரு பார்க்கறது, உங்களுடைய ராசியை குரு பார்க்கறது, அதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சமையல் கலை வல்லுநர்கள், மருத்துவர்கள், மருத்துவ பணி செய்பவர்கள், அந்த ஸ்டாஃப் நர்சஸ் அவங்கெல்லாம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சற்று மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும். இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர கல், ஜல்லி, மண் இதெல்லாம் பண்ணக்கூடிய இந்த ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்க, அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டி வைக்கக்கூடிய ரியல் எஸ்டேட், அதாவது ஃப்ளாட்ஸ் விற்கிறவங்க, பிளாட் போட்டு விற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ரத்த வங்கி, ரத்த சேமிப்பு வங்கி, ரத்த தான முகாம் பண்ணுறவங்க, அதை கமர்ஷியலாக பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிந்தவாடி அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
இந்த அகரம்னு பேர் கோவிந்தவாடி அகரம்னு சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா குரு ஸ்தலம் அது. அங்கே போயிட்டு குருவுக்கு உண்டான பூஜைகளையும் பரிகாரங்களையும் செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக திருமணத்திற்கு தடை இருந்தவர்களுக்கெல்லாம் விலகி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி உண்டு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் ஜாபில் பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. காதல் திருமணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருப்பினும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். திருமணம், அதாவது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை. தவிர உங்களுடைய இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஒட்டுறவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். சமையல் கலை வல்லுநர்களுக்கு, டாக்டர் மற்றும் இந்த ரியல் எஸ்டேட்டு, ஜல்லி, மண், கல் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் வருது. உங்களுக்கு 85 to 90 விழுக்காடுகள் மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவரே குரு பகவான். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு இவ்வளவு நாளாக வக்கர கதியில் இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தியாகி 6ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார் இது வக்கர நிவர்த்தி ஆனாலும் 6ஆம் இடத்துல தானே சார் இருக்கார், பெரிய மாற்றம் என்ன சார் வரப்போகுது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். சுக்கிரனும் குருவும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். 6-11 அதிபதி உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். அதனால் தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக கடன் வரக்கூடிய வாய்ப்பு. எதனால் கடன்? அதனால் புதிய வீடு வாங்கக்கூடிய, ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற குருவாக போயிடுறார். அதனால் புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக ஒரு பிளாட்டு கிட்ட ஏதாவது வாங்குவீங்க. அதை தவிர பார்த்தீங்களேயானால் முதல் வீடு வச்சுருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்கக்கூடிய, ஒரு பலேஷியல் ஹவுஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய சுகஸ்தானங்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது அது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது தவிர 2ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் பார்த்தேனால் இந்த தங்கம், கோல்டு மர்ச்சன்ட்ஸு, தங்கம் இது வேலை செய்கிறவங்க, அதாவது தங்க வேலை செய்கிறதுனா இந்த இவங்க ஆசாரிகள், அது தவிர கோல்டு மர்ச்சன்ட்ஸு, கோல்டு ஷாப்ஸு, கோல்டு ஜுவல்லர்ஸு, அது தவிர பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பேங்கிங் செக்மெண்ட்டில் கேஷியர்ஸு, அது தவிர இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க, சர்வீஸ் ஓரியன்டேஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய. சர்வீஸ் ஓரியன்டேஷன்னா இந்த பணம் கொடுத்து வாங்கி லேவாதேவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உடல் நலத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. அது தவிர 10ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்த்தோம்னா புதிய தொழில் அமையும், தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும், தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போயிட்டு இந்த காலகட்டத்தில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பேச்சில் நல்ல நெளிவு இருக்கும். நீங்கள் பேசக்கூடியது நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு 90 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது ஆரம்பத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே பார்த்தடையானால் இந்த குருவினுடைய இது இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் இந்த குருவினுடைய கோவில்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த ஆபத் சகேஸ்வரர்னு சொல்லக்கூடிய அதாவது திரு ஆலங்குடி ஆபத் சகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 2வது திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். இளநிலை கல்வியெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +2 வரலாம் படிக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலின் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அயன சயன போகஸ்தானம் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதுவும் 80லிருந்து 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த குரு வக்ர நிவர்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 7.5 சனி காலகட்டம், அதுவும் பாத சனி நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு இவ்வளவு நாளாக குருவும் வக்கரமாக இருந்து உங்களுடைய உடல்நிலையில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி மனக்லேசங்கள் அதிகமாக இருந்திருக்கும். என்னடா இது, எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்கேன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பண வரவும் பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் இப்போ 11/2/2025 உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கர குரு வக்கர நிவர்த்தி ஆகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தலையானால் உடல் நலத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் புத்திர காரகனே உட்கார்றதுனால புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு உட்கார்றதும், புத்திர ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் குருவின் வீட்டில் உட்கார்ந்து பரிவர்த்தனை அடைகிறதன் மூலியமாக திருமணமாக ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவாள்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆகுது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய 5-10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும்.
கதை எழுதுகிறவங்க, அதை தவிர பாடல் எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய, அதாவது ஆர்ட் டைரக்டர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசியும் பார்க்குறார். 9, 11 உங்களுடைய ராசி 3 இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணிவிடும். இந்த வாட்டி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதரி ஸ்தானத்தை சொல்லுவோம். அதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த மூத்த சகோதரி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும். திடீர் பண லாபங்கள் கிடைக்கும். அதை தவிர தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதன் மூலியமாக மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த குருவினுடைய 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான 90 நாட்கள் மிகப்பெரிய ஏற்றமான நாட்களாக அமைய போகிறது உங்களுக்கு. இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அருகில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது தென்குடி திட்டை அப்படின்னு சொல்லுவாள். அங்கே குருவுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே போயிட்டு குரு பகவானுக்கு உண்டான, அதாவது தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பரிகாரங்கள், அதை தவிர தட்சிணாமூர்த்தியை போய் ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம், குழந்தை பிராப்தி உண்டு. 2வது திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் சென்று மேல் படிப்பு, அதாவது PhD, அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாம் படிக்கக்கூடிய பாக்கியம் எந்த யூனிவர்சிட்டி நினைக்கிறீங்களோ அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரர் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமைய போகிறது. கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. சனி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஜென்ம சனி நடக்கிறது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இப்போது இந்த 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இருந்து வக்கரம் பெற்றிருக்கார். பொதுவாகவே திரிகோணத்தில் இருப்பது சுபர்களும் கேந்திரத்தில் பாவர்களும் இல்லை அசுபர்களும் இருப்பது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லும். இருந்தாலும் இப்போ பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் கேந்திரத்தில் இருந்தால் அந்த அளவு சுபிட்சத்தை கொடுப்பாரா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்திற்கு உண்டான விஷயத்தை நல்லபடியாக செய்வார். அதாவது உங்களுடைய புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம், புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு மனை வண்டி வாகனம் தாயினுடைய சொத்து இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் இந்த 90 நாட்களுமே உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு
4, 9 அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதியாக இருக்கிறவர் மிகப்பெரிய யோகர். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போய் குருவின் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையிறது. 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமையிறதுனால அவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதற்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. பணம் எல்லா வழியிலும் வரும். பேச்சில் நல்ல நெளிவு சுழிவு இருக்கும். அது தவிர பேச்சின் மூலியமாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்க்கறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. மறைந்த இடம் அப்படின்னு சொன்னால் ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, திடீர் இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மறைந்த இடத்திலிருந்து பொருட்செல்வங்கள் தொழிலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீத முதலீடு போடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால புதிய தொழில் அமையும். தொழிலுக்கு புதிய பார்ட்னர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் வரும். சுப செலவுகள்னு சொன்னால் வீட்டில் ஒரு நல்ல கல்யாணம் நடக்கிறது, அதாவது காது குத்து, இந்த மாதிரியான வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பணவரவிற்கு நிச்சயமான பஞ்சங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதை தவிர பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வரும். அதாவது சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால ஓரளவுக்கு அந்த மென்டல் ப்ரெஷர் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகனே தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் போய் உட்கார்றது பெரிய ஏற்றம். எது எடுத்தாலும் எதை தொட்டாலும் அதன் மூலியமாக பண வரவிற்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப செலவுகளும் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தோன்னா அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள், அரசியல் பணி செய்பவர்கள், பொதுத்துறையில் இருப்பவர்கள், அது தவிர இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு சேவை செய்பவர்கள், சுகாதார பணியாளர்கள், அது தவிர இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், அதை தவிர இந்த ஹேண்டிகேப்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவர்களுக்காக வேலை செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள், பெரிய யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வீடு மனை வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தனகாரகன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது பெரிய விசேஷம். உங்களுடைய தந்தையின் உடல்நலத்திலும் தாயின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட், அதை தவிர இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மூலதனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாகவும் அமையக்கூடும். நல்ல ஒரு தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம், வெளிநாடு பயணம் போகக்கூடிய காலகட்டம், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி 90% விழுக்காடு 90% விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மீனம்
பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். என்ன சார் இது, ராசிக்கு 3ஆம் இடம்ன்றது குருவுக்கு அவ்வளோ பெரிய ஏற்றத்தை கொடுக்காது அப்படின்னாலும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். உங்களுடைய ராசியிலேயே 3ஆம் அதிபதியும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனும் இருக்கிறதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அடைந்து அவர்கள் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்றதற்கு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும். எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தீர்க்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 7, 9, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதன் மூலியமாக திருமண பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய யுவதிகள் எல்லாருக்கும் திருமணம் தட்டிகிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா திருமண பாக்கியம் நிச்சயமாக அமையும். 7ஆம் இடத்தில் அதுவும் கேது 26 அன்னைக்கு கேது பயிற்சியாகி அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். நிச்சயமாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகளும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா அதுவும் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் பார்க்கக்கூடியதுனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அது ஈஸியாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதன் மூலியமாக 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் கேட்கவே வேண்டாம், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோன்னா இந்த மீனராசிக்காரர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், கடல் வாணிபங்கள் செய்யக்கூடியவர்கள், அது தவிர கடல்சார் பொருட்கள் வியாபாரம் செய்கிறவர்கள், அது தவிர தங்கம் இறக்குமதி ஏற்றுமதி, அது தவிர பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அது தவிர குருமார்கள், கல்வி நிலையங்கள் வச்சுருக்கிறவங்க, அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வச்சுருக்கிறவங்க, இவங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர வேத மந்திரங்கள் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள், உயர்ந்த வேத கோஷம் செய்யக்கூடிய புருஷர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது. மொத்தத்தில் பார்த்தடையானால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம், திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சம்பந்தமாக திடீர் நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று போனதற்காக
எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு 7.5 சனி போய்கொண்டிருக்கிறதுனால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் 75லிருந்து 80 விழுக்காடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இந்த வக்கர நிவர்த்தியின் மூலியமாக குருவின் மூலியமாக வரும் அப்படின்றதையும், நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஓமாம்புலியூர் அப்படின்ற கோவிலுக்கு போயிட்டு அங்கே புலியூரில் போய் அங்கே இருக்கிற குரு பகவானை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் வந்து தீரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.